நேற்று கூட சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 4,63,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 4,61,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 565 பேர் குண்டர் சட்டத்தில் போடப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அரசை பொறுத்தமட்டில் கள்ளச்சாராயம் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நம்புகிறது. முதலமைச்சர் இதில் மிகவும் கடுமையாக இருக்கிறார் என்பதும் மிக நன்றாக தெரியும். ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி காவல்துறையில் பணியாற்றுகிற கருப்பு ஆடுகள் ஆங்காங்கே இருக்கிறது. அதேபோல வருவாய்த்துறையினர், மதுவிலக்கு பிரிவுக்காக தனி காவல் பிரிவே தனியாக இருக்கிறது. இவர்களும் கள்ளச்சாராய வியாபாரிகளும் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களும் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது நடவடிக்கை என்பது இப்போ குறிப்பாக கள்ளக்குறிச்சி இந்த கருணாபுரத்தில் ஏற்பட்ட சம்பவத்தை ஒட்டி கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இதில் பலர் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று அதை பற்றியெல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நான் கேட்க விரும்புவது, இந்த காவல்துறை, அங்கே இருக்கிற உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே மாதிரி இந்த மதுவிலக்கு பிரிவு சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள், இவர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இவர்கள் ஆதரவு இல்லாமல், உடந்தை இல்லாமல், துணை இல்லாமல் இந்த வியாபாரம் 15-20 ஆண்டுகள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்பொழுது இவர்கள் வார ரீதியாகவோ அல்லது 15 நாளுக்கு ஒரு முறையோ லஞ்சம் பெற்றுக்கொண்டு, சாராயத்திடமிருந்து ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கியதன் மூலமாக அவர்களுடைய பாதுகாப்போடு இந்த பணி நடைபெறுகிறது. இன்றைக்கு கூட இந்த சாராயம் விற்பனை செய்வதில் முதன்மையாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் குறித்து அங்கு உள்ள பொதுமக்கள் கூறுகிற பொழுது அவரை கண்டித்தோம். இது மாதிரி இங்கே சாராய வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டித்தோம். போலீஸே என்ன ஒன்றும் சொல்கிறதில்ல, நீ யார் என்ன சொல்கிறதுக்கு என்று அவர் கேட்டதாக இன்றைக்கு நாளேடுகளெல்லாம் செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் மீதும் இந்த காவல்துறை, குறிப்பாக அந்த ஸ்டேஷன் பக்கத்தில், அந்த தெருவுக்கு முன்னாடி ஸ்டேஷன், அது கடந்தால் தான் அந்த தெருக்கு, அந்த வார்டுக்குள்ளேயே தெருக்குள்ளேயே போக முடியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக பெரும்பாலோர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த மக்கள். அன்றாடம் காட்சிகள், இவர்களுக்கு சொந்தமான நிலமோ வேறு தொழிலோ எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க அன்றாடம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் இது போன்ற நகரங்களில் போய் மூட்டை தூக்குகிற வேலையைத்தான் பெரும்பகுதியினர் மூட்டை தூக்குறவர்களை தான் சேவைக்கிறாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு தான் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த வீடுகள் அனைத்து வீடுகளுக்கும் சென்றோம். ஒரு வீட்டில் ஒரு மனைவி கதறி அழுகிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க, கணவர் இறந்து போயிட்டார். இன்னொரு வீட்டில் கணவர் அழுகிறார், மனைவி இறந்து போயிட்டாங்க. இந்த சாராயம் குடித்து மனைவி இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பெற்றோர்களை, தாய் இழந்த குழந்தைகள், தந்தை இழந்த குழந்தைகள், இருவருமே இழந்த குழந்தைகள் என மிக மிக கொடூரமான சம்பவங்களாக இந்த சம்பவங்கள் இருக்கிறது. ஆகவே அரசு தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த காவல் நிலையத்தில் இந்த 15 ஆண்டு காலத்தில் இது ஏதோ திமுக ஆட்சி நடந்தது, கட்சி பிரச்சனை பேசுவதற்குரிய இடம் அல்ல. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த ஊரில் சாராயம் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இது நடைபெறும் என்று சொன்னால் இந்த 10-15 ஆண்டுகளில் அங்கே யாரெல்லாம் பணியாற்றினார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்து தற்போது உள்ள வரை
அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்குள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது கள்ளக்குறிச்சி ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் சம்பவம் நடைபெற்று 22-23 பேர் இறந்து ஓராண்டு காலம் ஆகிறது. அதற்கு அடுத்து இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை விட்டு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டெல்லாம் வருகிறார்கள். இது தொடர்ந்து நடக்கும். அடுத்து பிறகு பார்த்தா கொஞ்சம் அமைதியாகிடும், அங்கங்கே மறுபடியும் மாமூல் தொடங்கிவிடும். அந்தந்த காவல் சரகத்தில் மாமூல் கொடுத்து விட்டு சாராயம் காய்ச்சுவது, சாராயம் விற்பது என்கிற பணி தொடரும். ஆகவே இந்த காவல்துறையினர் மீதும் வருவாய்த்துறையினர் மீதும் இந்த கலால் பிரிவினர் மீதும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிற பொழுது தான் ஒரு அச்சம் ஏற்படும். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அது உதவி செய்யும். இது மட்டும் போதாது, மது குறித்து சாராயம் குறித்து ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா மதுவால் இன்றைக்கு மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடித்தட்டு மக்கள் தான் பெருமளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மது குடிப்பதிலிருந்து அவர்கள் விலகுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ள வேண்டும், அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு கடும் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எவ்வளவு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் ஏறத்தாழ 700க்கு மேற்பட்ட குடும்பங்கள் 4 தலைமுறைகளாக அந்த தொழில் ஈடுபட்டிருக்கிறது. 2028ஆம் ஆண்டோடு 28ஆம் ஆண்டு பிப்ரவரியோடு குத்தகை காலம் முடிகிறது என்கிற காரணத்திற்காக எல்லோரையும் வெளியேற்றுகிற படலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை நடைபெற்ற வழக்கில் யாரையும் வெளியேற்றக்கூடாது, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மின் இணைப்பு, குடிதண்ணீர் இவைகளெல்லாம் துண்டிக்கக்கூடாது, பழைய நிலையை தொடர வேண்டும் என்று ஒரு தற்காலிகமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு வெளியேறாமல் இருப்பது மட்டுமல்ல, அது அரசே எடுத்து செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லையென்றால் மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அதே மாதிரி நீட்டு நுழைவுத் தேர்வு, நெட்டு தேர்வு பயங்கரமான குளறுபடிகள். மே மாதம் 5ஆம் தேதி தேர்வு, ஆனால் 4ஆம் தேதியே வினாத்தாள் வெளியாகிவிட்டது. வினாத்தாளை விற்பனை செய்து விட்டார்கள். ஒவ்வொரு மாணவரிடத்திலிருந்தும் 35 லட்சம், 40,000, 40 லட்சம் என்கிற ரூபாயை பெற்றுக்கொண்டு ஒரு பெரும் விற்பனை நடைபெற்று அது வாட்ஸ்அப்பெல்லாம் போடப்பட்டு அது அம்பலமாகி இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் நீட் நுழைவுத் தேர்வு எழுத செல்லுகிற மாணவிகளை துன்பப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய முடியெல்லாம் அவுத்து விட்டு அதை அங்கே ஏதாச்சும் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் தனி அறைக்கு கொண்டு போய் ஆடைகளையே கழட்டுறாங்க, துப்பட்டா போடக்கூடாதுங்கிறாங்க, காதில் இந்த தோடு மூக்குத்தி அணியக்கூடாது, ஏராளமான கெடுபிடிகள்லாம் செய்து தான் தேர்வுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இவ்வளவு கெடுபிடி பண்ணக்கூடிய இந்த தேர்வாணையம், தேர்வு நடத்தக்கூடிய அந்த மையம் வினாத்தால் எப்படி வெளியானது, எப்படி அது வெளியே போச்சு என்பது பெரிய பிரச்சனையாக இருக்குது. கல்வி அமைச்சர் எந்த தவறுமே நடக்கவில்லை என்று சத்தியம் செய்தார். பிறகு தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். தவறுகள் நடந்திருக்குது, தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று திரும்பவும் கூறுகிறார். நீட் நுழைவுத் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என தொடர்ந்து கோரி வருகிறோம். கட்சி வேறுபாடு இல்லாமல், ஆச்சரியம் இல்லாமல் பாஜகவை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று. சட்டமன்றத்தில் இதற்கான மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் நீண்ட காலம் கிடப்பில் போட்டு வச்சிருந்து பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தான் சட்டமன்றம். ஆகவே அதற்கு மதிப்பளித்து விலக்களிக்க வேண்டும்.
இந்த நீட்டை தொடர்வதா என்பது என்ன, இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல பல மாநிலங்களும் இன்றைக்கு நீட்டு வேண்டாம் என்கிற போர்க்குரல் நாடு முழுவதும் இன்றைக்கு எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற அனைத்து மாநிலங்களிலுமே இது ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு இதை பற்றியான முறையில் பரிசீலிக்க வேண்டும், தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதையொட்டி மாணவர் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் கொடுக்குற அந்த போடுற பெட்டிஷன் இது எல்லாத்தையுமே அனைத்தையும் ஆன்லைனில் தான் கொடுக்கணும் என்று ஒரு புதிய முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். புதிய முறையை கொண்டு வருவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, நவீனங்கள் வரவேற்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அதை கட்டாயமாக்கக்கூடாது. நடைமுறையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. சிலவற்றை தான் ஆன்லைனில் போட முடியும். அந்த ஆன்லைனில் போடுவதற்கு எல்லா வழக்கறிஞர்கள்ட்டையும் இந்த வசதி கிடையாது, நீதிமன்றங்களையும் வசதி கிடையாது, வழக்கறிஞர்கள்ட்டையும் அனைத்து வசதிகளும் கிடையாது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதிமன்றங்களையும் எல்லா நீதிமன்றங்களும் இதற்கான வசதிகள் கிடையாது. உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கலாம், கீழமை நீதிமன்றங்களெல்லாம் அதுக்கான வசதி எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் இதை கட்டாயப்படுத்துவது என்பது கூடாது. இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி 2 வகைகளிலும் போடலாம், வழக்கம் போலவும் செய்யலாம், ஆன்லைன்லையும் போடலாம்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்க. இதை கட்டாயமாக்க கூடாது என்று இந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், இந்த 3 சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும். புதிதாக தேர்தல் நடைபெற்று நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய நாடாளுமன்றத்தில் இவை குறித்து முறையாக விவாதம் செய்து அமல்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த சட்டங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டக்கூடாது. சமஸ்கிருதம் மிக குறைவான பகுதி மக்கள் பேசுகிற மொழி. அது அந்த மொழியை நாங்கள் ஒன்றும் சொல்லலை, மிக குறைவான மக்கள் பேசுகிற மொழி, எல்லாருக்கும் அது தெரியவும் தெரியாது. சமஸ்கிருதத்தில் இந்த பெயர் சூட்டுகிற அந்த திணிக்கிற வேலையை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.